இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26 எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் வித்தியாசமாகவும் நன்மைகளும் தீமைகளாகவும் கண்டிப்பாக மாறி மாறி கொடுப்பார். இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்து வருகிறார். அவர் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த வரிசையிலே மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் கடந்த ஆண்டு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் ஒரு சில மணித்துளிகள் பார்க்க வேண்டும். குரு பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திலே பயிற்சியாகி அதனால் பல தடைகளும் தோல்விகளும் நஷ்டங்களும் வந்தது. இப்பொழுது ஜென்மத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது மிதுன ராசியிலேயே குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்தினுடைய வீடு என்பது புதனுடன் ஆதிக்கம் பெற்ற வீடு. அந்த வீட்டிற்கு குரு பகவான் செல்வது என்பது ஒரு ஏற்புடைய வீடு இல்லை என்றாலும், நன்மையான வீடு இல்லை என்றாலும், பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே குரு பகவான் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் அனைத்தும் நன்மையே. இப்பொழுது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து மிதுன ராசியை ஒரு ஆண்டுக்கு அங்கிருந்து பலன்களை தரப்போகிறார். குரு பகவான் மிதுன ராசியை பொறுத்தளவில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் விரிவாக இங்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மிதுன ராசிக்கு குரு பகவான் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்றதை ஒரு வரியில் நாம் சொல்லிவிடலாம். பொதுவாகவே குரு பகவான் நன்மைகளைத்தான் பெரும்பாலும் அனைவருக்கும் செய்வார். இப்பொழுது குரு பகவான் ஜென்மத்தில் வந்திருக்கிறாரே அப்படி என்றால் உங்களை ஒரு தெளிவுபடுத்தப் போகிறார். உங்களை ஒரு உருவாக்கம் செய்ய போகிறார். உங்களை ஒழுங்குபடுத்தப் போகிறார். உங்களின் தீய பழக்கங்களை விரட்டப் போகிறார். உங்களுக்கு நேரவிருக்கிற தவறுகளை களைய இருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தால் சிறையில் மாட்டி சிக்கிய கைதியை போல இருக்கும் என்றும் பலரும் சொல்லுவார்கள். ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை ஒரு வதம் செய்வார் என்றும் பலரும் சொல்லுவார்கள். ஆனால் வதம் செய்வாரோ இல்லையோ கண்டிப்பாக உங்களை வாட்டி வதைப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குரு பகவான் வாட்டி வதைப்பார்னா அப்போ நான் இந்த ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. குரு பகவான் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லையே தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மையான கிரகங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கப் போகிறார். தொழில் சிறக்கப் போகிறது. உங்களுடைய லாபம் இரட்டிப்பாக போகிறது. உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்களிலே வெற்றி கிடைக்கப் போகிறது. பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வெளிநாடு செல்பவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உருவாகப் போகிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கப் போகிறது. ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, நன்மை பயக்க வகையிலே வாய்ப்புகள் பிரகாசமாக அமையப் போகிறது. சனீஸ்வர பகவான் 10ல் இருக்கிறார். மேலும் ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 9ல் இருந்து உங்களுக்கு குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தினை தரப்போகிறார் என்று சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ராகுவை குரு பார்ப்பதினால் சிலருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் லாபம் கிடைக்கலாம். போட்ட முதலீடுகள் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கலாம். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். பழைய கடன்கள் அடைபடலாம். புதிய வியாபாரத்திற்கு யோசிக்கலாம். வியாபார விஸ்தரிப்பு செய்யலாம். தொழில் செய்தியை நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். திருமண முயற்சி கைகூடும். புத்திரப்பேறு வாய்ப்புகள் பெருகி வரும். வீடு மனை நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு கடன் வாங்கியாவது வீடு வாங்க வேண்டும் என்ற யோகம் இருக்கிறது. நோய் நொடியில் அகப்பட்டு சிக்கி தவிப்பவர்களுக்கு புதிய மருத்துவத்தின் மூலம் நோய் தீர்வு ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு
நல்ல நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான உறக்கம், சந்தோஷமான வாழ்க்கை அமையப் போகிறது. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கைகூடும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி என்பது சற்று பலன்கள் குறைவாக இருந்தாலும் மொத்தத்தில் ராகுவும் சனீஸ்வர பகவானும் பல நன்மைகளை செய்வதனால் குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு சில தீமைகள் அடிபட்டு போகும். பெரும்பாலும் நன்மைகளையே குரு பகவான் செய்ய முடியாவிட்டாலும் மற்ற கிரகங்கள் செய்வதை குரு பகவானால் தடுக்க முடியாது. ஆகவே குரு செய்கின்ற ஒரு சில தீமைகளை சனீஸ்வர பகவான் பல நன்மைகளாக மாற்றி தருவார். ராகுவினால் பல நன்மைகள் நடக்கவிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கேது பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கவிருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் சற்று நெருக்கடிகள் இருக்கக்கூடும். வரக்கூடிய பொருள் தங்கக்கூடும். வருமானம் தடைபடக்கூடும். ஆகையினால் சேமிப்பை பாதுகாப்பது நல்லது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.